சரி, அயோத்தியிலே தோத்துட்டீங்களே எப்படி? இங்கே பாருங்க, அது அந்த அந்த தொகுதியில் கம்யூனல் போலரைசேஷன், மைனாரிட்டி கம்யூனல் ஃபெனட்டிசிசம் இதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இருக்குது. இந்த தரம் காங்கிரஸ் வெற்றி பெற்றது சிறுபான்மை மதவெறி கும்பலை ஒன்றாக சேர்த்து அதன் காரணமாக சிறுபான்மை மக்களே யூபில எல்லாம் எங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இந்த தரம் அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா அவங்களே கிளைம் பண்ணுறாங்க 95% ஆஃப் முஸ்லீம்ஸ் ஹேவ் voted for us அப்படின்னு. அதனால் நீங்கள் எப்போதுமே அப்படி பார்த்தாலுமே கூட நீங்கள் யூபியில் வந்து 80-20 தானே சார்? இல்லை நீங்கள் அதிகம்னு வச்சா கூட 50-50 இருந்திருக்கும். அதில் முலாயம் சிங்குடைய பார்ட்டி காஸ்ட் போலரைசேஷனுக்கு ஒர்க் பண்ணுது. யாதவ்ஸ் அண்ட் தலித்ஸ் have voted against you. They are Hindus. இங்கே பாருங்கள், தே ஆர் ஹிந்துஸ். ஆனால் ஹிந்துஸ் நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துடுறீங்க. பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் தான் இந்துக்கள் வந்து ராம் ஜென்மபூமி இஷ்யூவில் இருக்காங்க கூட, இல்லைன்னா இல்லைன்னு எல்லாம் பேசக்கூடாது. இல்லை சார், உங்கள் பிஜேபியோட வளர்ச்சியிலேயே ராம ரத யாத்திரையும் அத்வானி மேற்கொண்ட முயற்சிகளும் அதுதான் பாஜகன்ற கட்சியே தேசிய அளவில் வளர்றதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிச்சது மறக்க மாட்டேங்க. 1967 ஜனசங்கம் இந்தியாவில் 2வது கட்சியாக பார்லிமெண்ட்டுக்குள்ளேயும் சரி மக்கள் ஓட்டுலேயும் சரி வந்ததெல்லாம் எப்படி தெரியும் உங்களுக்கு? ஆட்சிக்கு வந்தது எப்போ சார்? அது இருக்கட்டும், 90s ரத யாத்திரை நடத்தின பிறகு தானே ஆட்சிக்கு வர முடியுது. நான் சொன்னேன் அப்பயும் உடனே வரல. சரி, இது வந்து ராம ஜென்மபூமி இஷ்யூவுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஆனா அந்த ராம ஜென்ம பூமியிலே இன்னைக்கு தோல்விங்கிறது எப்படி? நீங்க போன தரம் 2019ல நாங்க வாங்கின ஓட்டுக்கும் இப்ப வாங்கியிருக்கிற ஓட்டுக்கும் பிஜேபிக்கு 0.5% தான் டிஃபரன்ஸ். எங்க ஃபைசாபாத் தொகுதியில சொல்றீங்க? இல்ல இல்ல, இந்த நாட்டிலே ஒட்டு மொத்தமா 2019ல நாங்க வாங்கின ஓட்டுக்கும் இப்போ வாங்கியிருக்கிற ஓட்டுக்கும் 0.5% தான் டிஃபரன்ஸ். அதனால பிஜேபியோட செல்வாக்குல சரிதல் இருக்குன்னு சொல்லலை. ஆனா பொலிட்டிக்கல் அக்ரிகேஷன் ஆஃப் அப்போசிஷன்னால எங்களுக்கு சில ஒரு 3 மாநிலத்தில் எங்களுக்கு சீட்டுகள் நஷ்டப்பட்டிருக்கு. ஆனால் புதிய இடங்களில் எவ்வளோ இடத்துல சீட்டு ஜெயிச்சிருக்கோம். இன்றைக்கி ஒரிசாவில் ஆட்சியே வந்திருக்கு. என்ன ஆக ஆந்திராவில் எங்கள் கூட்டணி ஆட்சிக்கே வந்திருக்கு. கேரளாவில் முதல் தரமாக ஜெயிச்சிருக்கோம். ஆக பிஜேபி பல மாநிலங்கள் கிழக்கு மற்றும் தெற்கு மாநிலங்களில் அதிகமான எண்ணிக்கை வந்திருக்கு. எங்களுக்கு உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா இந்த 3 மாநிலங்களில் சீட்டுகள் குறைஞ்சிருக்கு. அதனால் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுங்கிறத நிச்சயமாக தலைவர்கள் உட்காந்து ரெக்டிஃபை பண்ணுவாங்க. என்ன ட்ரை பண்ணாலும் தமிழ்நாட்டில் மட்டும் பூஜ்ஜியத்திலே நிற்குதே ராஜா சார். நீங்கள் நமக்கு மேக்னிடியூட் டைரக்ஷன் தெரியுது, மேக்னிடியூட் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் பிஜேபி இஸ் நோ லாங்கர் 3% பார்ட்டி, 2% பார்ட்டி. இன்றைக்கி 11.2% பிஜேபி எலோன். என்டிஏக்கு 18.6% ஓட்டு கிடச்சிருக்கு. அதாவது 14லேயே அந்த 18-19% வாங்கி. இல்லை, நான் இல்லை சொல்லலையா, அன்றைக்கி பொதுச் செயலாளராக இருந்தவங்க. எக்ஸாக்ட்லி, நீங்கள் போட்டி கூட இட்டீங்க. ஆமாம், அதுக்கப்புறம் வந்து நான் நேஷ்னல் செக்ரட்டரி ஆனேன். அதுக்கு முன்னாடி நான் ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தேன். இப்போது தமிழ்நாட்டில் மக்களுக்கு இருந்த ஒரு பொலிட்டிக்கல் மென்டல் பிளாக்கு இந்த டிஎம்கே ஏடிஎம்கேக்கு அப்புறம் 3வது ஃபோர்ஸ் தமிழ்நாட்டில் வர முடியாது அப்படின்னு. இன்றைக்கி அப்படி இல்லை. பைப்டு ஏடிஎம்கே இன் 12 சீட்ஸு. என்டிஏ 12 சீட்டில் செகண்ட் பிளேஸ். ஏடிஎம்கே இஸ் புஷ்டு டு 3rd பொசிஷன். ஆக தமிழ்நாட்டில் டிஎம்கே ஏடிஎம்கே தவிர்த்து 3வது சக்தி வர முடியுங்கிறது மக்கள் மனசில் பதிஞ்சிருக்கு. 2வது, டிஎம்கேயோட வாக்கு சதவீதம் 6% குறைஞ்சிருக்கு. ஸோ மேலே இதுலேருந்து கல் சரியாக ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அதுக்குள்ளே எப்போ படம் எடுத்துகிட்டு நம்ம பாதி சரியாக இருத்த முழுசும் சரிஞ்சு கீழே விழுற வரை வெயிட் பண்ணினா திமுக 26ல் விழுந்துடும். அதனால் அதுக்கு ஒர்க் பண்ணுவோம். 26ல் மீண்டும் அவங்க வரமாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? வராது, வரக்கூடாது. வரக்கூடாதுன்னு உங்கள் ஆசை? இல்லை, மக்களோட ஆசை. இப்போ விஷச்சாராய ஆட்சி 64 புணங்களை எந்த மாநிலத்தில் இல்லை இந்த விஷயம் பாருங்க. 64 யூபியில் நடந்திருக்கு. ஏன் நீங்கள் அறிவாலயம் அட்வொகேட் சார், நான் உங்கள்கிட்ட பிஜேபி ஆடுற மாநிலத்தில் என்ன இருக்குன்னு உங்கள்கிட்ட கேட்கணுமா இல்லையா? நீங்கள் திமுக கேளுங்க. பாருங்க, நீங்கள் சொல்கிறது மாநிலத்தில் இந்த 10 வருஷத்தில் 5 வருஷத்துலையா நடந்திருக்கு? போன வருஷம் 2022, 2023 I'll show you. நீங்கள் சும்மா இந்த நேரத்துக்கு நாகாலாந்தில் நடந்தது, மேகாலயாவில் நடந்ததெல்லாம் பேச வேண்டாம். மேகாலயாலாம் நடக்கல சார். எங்கே இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இல்லை, தமிழ்நாட்டில் நடந்ததுக்கு பதில் சொல்லட்டும். இந்த விஷச்சாராய ஆட்சி
அது அவங்க பதில் சொல்லணும்னா பதில் அப்ப சொல்லணும். உங்க மாநிலத்துல நடந்ததை நீங்க அங்கே சொல்லணும். இருக்கிறவங்க கேட்கட்டும். அங்கே எங்கே நடந்தோ அங்கே இருக்கிற எதிர்க்கட்சி என்ன பண்ணிட்டு இருக்கு? கம்பு குத்துறதா? கேட்கட்டும். இங்கே நான் கேட்குறேன், போன தடவை 28 பேர் செத்து போனாங்க. சிபிஐயில் எத்தனை பேர், இது சிபிசிஐடியில் எத்தனை பேர் கைது பண்ணீங்க? வேற ஒருத்தன் என்ன? அந்த சாராயம் காய்ச்சணும்னா திமுகவில் இருக்கான். கூண்டாஸ் போட்டு 8 பேர் இன்னும் உள்ள இருக்காங்க. அமைச்சர் முதலமைச்சரே இருங்க, அசெம்பிளில ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு கொடுத்திருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகமே போதை கட்சி. ஏன்னா நார்காட்டிக் 3000 கோடி ரூபாய்க்கு விற்ற ஜாஃபர் சாதிக்கு எந்த பார்ட்டி? டிஎம்கே. இந்த 4 டேஸில் 4700 கிலோ விஷச்சாராயம் அழிச்சுட்டோம். இந்த 4700ம் கள்ளக்குறிச்சியில் கருணாபுரம், என்ன பேர் என்ன, அந்த கருணாபுரத்தில் விஷச்சாராயம் பிடிச்சதுக்கப்புறம் இத்தனை பேர் செத்ததுக்கப்புறம் தான் காய்ச்சினாங்களா? நான் கேட்குறேன், இத்தனை நாளாக போலீஸ் என்ன பண்ணியிருந்தது? ராமஜென்மபூமி இதை டிவியில் காட்டக்கூடாதுன்னு எங்களை கைது பண்ணீங்க. நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம்னா ராஜாவை கைது பண்ணுறது, ராஜா மேலே கேஸ் போடுறது. இது தவிர டிஜிபிக்கு தமிழ்நாட்டில் வேறு வேலையே கிடையாது. தமிழ்நாடு போலீஸு நீங்கள் டிஎம்கே பிரசிடெண்ட்டுக்கு கையாள மாறாதீங்கிறேன் நான். தமிழ்நாடு போலீஸ் அவங்களுக்கு கையாள மாறுறாங்கன்னு சொன்னாங்க. அதே குற்றச்சாட்டை அவங்க உங்க மேல வைக்கிறாங்கல்ல. இடி, ஐடி, சிபிஐ எல்லாம் யார் அதுக்கு தான் நான் வரேம்மா. நான் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டாக தான் இருக்கேன். வந்து தமிழ்நாடு போலீஸு பிஜேபி தான் நாளைக்கு தடுக்கிறாங்க. ஆனால் போராட்டத்தை தமிழ்நாடு முழுக்க மதுரையில் கைது பண்ணதே என்ன தான். அதுக்கப்புறம் வந்து மறுநாள் ஏடிஎம்கே போராட்டம் அனுமதிக்கிறாங்க. அதை எப்படி அனுமதிச்சாங்க? என்னன்னா, இவங்க இந்த டிஎம்கே ஏடிஎம்கேக்குள்ள ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் இருக்கோ? அப்படியா? ஏன்னா 5 வருஷம் நீ கொள்ளையடி, நான் கூச்சல் போடுறேன். அடுத்த 5 வருஷம் நான் கொள்ளையடிக்கிறேன், நீ கூச்சல் போடு. இந்த மாதிரி ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங்கில் ஓடுதோ? ஏன்னா முதனா பிஜேபியோட ஆர்ப்பாட்டங்கள் எங்கேயுமே அனுமதிக்கலை. கைது பண்ணுறீங்க, எங்கள் மேலே பொய் கேஸ் போடுறீங்க, அது என்ன வேணால் பண்ணுங்கள். காட் 30 and odd கேசஸ் எகென்ஸ்ட் மீ. ஆனால் ஏடிஎம்கேவோட தான் அனுமதிச்சாங்க. அதுலேயும் பாருங்கள், சட்டமன்றத்துக்குள்ளே அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறாங்களா? ஐ கண்டெம் இட். அவங்களுக்குள்ள மேட்ச் ஃபிக்ஸிங் இருக்கிற ஃபீலிங் எனக்கு இருந்தாலும் சட்டமன்றத்தில் அவங்களை செயல்பட விடாமல் சபாநாயகர் அப்போ அவரோட நடவடிக்கை எதேச்சாதிகாரமானது, அதிகார துஷ்பிரயோகம். இதை எப்படி நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுவீங்க? இப்போ ஓம் பிர்லா சஸ்பெண்ட் பண்ணாரு. ஒன்றும் இல்லை. இப்போ 100க்கும் மேற்பட்ட எம்பிக்களை ஒரே நாளில் ரொம்ப ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு யூ. இல்லை, ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு யூ. இன்னைக்கு வந்து இண்டி கூட்டணியில் இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிறவங்க பண்ண அழிச்சாட்டியத்துக்கு அதே மாதிரி பண்ணிவிட்டு நம்ம சபையை நடத்தலாமோ அப்படின்னு தோணுது. எதே மாதிரி பண்ணிட்டு இவங்க இங்கே அதிமுக பண்ணியிருக்கிற மாதிரியா அங்கே இண்டி கூட்டணி நீங்க ஏற்கனவே பண்ணிட்டீங்க. இல்லை, இப்போ பண்ணணுமோன்னு தோணுதுமா. அதுக்கு நீங்கள் கிரிமினல் சட்டம் பாஸ் பண்ணும்போது 100க்கும் மேற்பட்ட எம்பிக்களை ஒரே நாள்ல சஸ்பெண்ட். ஆமாங்க, அங்க கிரிமினலா ஆக்ட் பண்ணப்படாதல யாரும். அப்படி என்ன பண்ணாங்க சார் கிரிமினலா? கூச்சல் போறது. இன்னைக்கு பூரா கூச்சல் போட்டதா அநாகரிகமா. ஒரு இம்மெச்சூர் ஸ்கூல் பாய் லீடரா இருக்காரோன்னு நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு கூச்சல் போட்டுருக்கீங்க. அதே இங்க அதிமுக பண்ணாலும் அப்பா வரதானே செய்வாரு. அதனால நீங்க பண்ண அப்பாவை ஆதரிக்கிறீங்கல்ல, அங்க அதே மாதிரியா நம்ம ஸ்பீக்கர் சொல்லுவோம். ஆமா, நீங்க இங்க என்ன நீங்க அப்பாவை விமர்சிக்க கூடாதுல. இல்ல, நீங்க என்ன இங்க செஞ்சு காட்டுறீங்களோ அதை தானே உங்களுக்கு. அப்பாவை ஆதரிங்க இல்ல விமர்சிங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. இவங்களுக்கு அப்படித்தான் பண்ணணும் போல இருக்கு. ஏன்னா நாகரிகமா நடந்துக்குங்க. ஏதோ ஒரு இம்மெச்சூடு ராகுல் காந்தியை தலைவராக ஆக்கிட்டதுனாலேயே நீங்க எப்படி வேணா நடந்துக்கலாம்னு நினைக்க வேண்டாம்ன்றது என்னோட ரிக்வஸ்ட்.